கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம எரேமியா 8 அதிகாரம் 10 9 அதிகாரம் 9 அதிகாரம் என்ன எரேமியா சொல்கிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரற்று மண்ணாக கூட என்ன செய்ய நலமாக இருக்கும். அப்போது என் ஜனமாய் குமாரத்தி எனது கொலையின கொடுத்தல் மீதும் நான் இரவும் பகலை நினச்சிவேன், நான் அவங்களுக்காக நினச்சிவேன் அழுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன வனாந்திரத்தில் ஒரு வழி போக்கர்களுடைய தாபரம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் கூட என்ன செய்யும் நலமாக இருக்கும். என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்துல ராதபடிக்கு நான் என்ன செய்வேன், நான் போய் விடுவேன். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டாங்க இருக்குன்னா விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பொய்யை என்ன செய்கிறாங்க பிரயோகித்து விற்கிறக்க தங்கள் நாவை என்ன செய்கிறாங்க வில்லை போல் என்ன செய்கிறாங்க விளைவிக்கிறாங்க. ஏன்னா விபச்சாரம் பண்ணுறதுனால துரோகிகளின் கூட்டமாக இருக்கிறதுனால பொய்யை என்ன செய்கிறாங்க எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால் இப்படிப்பட்டவர்கள் சத்தியத்திற்காக அல்ல, இவங்க என்ன செய்கிறாங்க பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு என்ன செய்கிறாங்க தன்னை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்படி இருந்து என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரை என்ன செய்யலை அவங்க அறியலைன்னு சொல்கிறாப்புல. கர்த்தரை அறியாதபடிக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. ஏன்னா ஃபுல்லாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, ஜனங்கள் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம் பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்கிறாங்க பொல்லாப்பு தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆசாரியர்கள் முதற்கொண்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க தீர்க்கதரிசி முதற்கொண்டு பொய்யை பேசுகிறவர்கள்னு சொல்லி பார்த்தோம். அவங்க துரோகிகளின் கூடமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் இப்படிலாம் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக சொல்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, அவனவன் என்ன செய்யுங்க தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, யாரையுமே நம்ப முடியாது. அதனால தான் இதே மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க அவனவன் தன் சிநேகிதனுக்கு என்ன செய்யுங்க எச்சரிக்கையாக இருங்க. எந்த சகோதரன் நீங்கள் என்ன செய்யாதங்க நம்பாதுங்க. எந்த சகோதரன் உங்களை என்ன செஞ்சிருவான், உங்களை மோசம் பண்ணிடுவான். அவன் எந்த எப்படிப்பட்ட சிநேகிதனாக இருந்தாலும் உங்களை என்ன செஞ்சிருவான் தூற்றி திரிகிறவனாக இருக்கிறான். அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அவங்க சகோதரர் மாதிரி நடிப்பாங்க, ஆனால் துரோகம்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எதுலையுமே உண்மையை பேச மாட்டாங்க, பொய்யை தான் நினச்சவங்க பேசுவாங்க. பொய்யை பேசி தங்கள் பொய்யை பேசுறதுக்காகவே நினச்சிறாங்க, தங்கள் நாவை நினச்சிறாங்க அவங்க பழக்க வைக்கிறாங்க. அவங்க அக்கிரமம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கபடம் தான் அவங்க நடுவில் நினச்சது குடியிருக்கிறது. கபடத்தின் மித்தம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம யாரும் நம்மளை அறிய மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வாயில் இருக்கிறது ஃபுல்லாக கபடம் தான், கபடமான வார்த்தைகள் தான் நினச்சது இருக்குது. இப்படி பேசி என்ன செய்கிறாங்க எப்படி போய் பேசலான்னு சொல்லி தங்கள் நாவை என்ன செய்கிறாங்க பழக்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அதனால் நான் அவங்கள என்ன செய்வேன் உருக்கி அவர்களை புட முடிவேன்னு சொல்லி சேனையின் கர்த்தர் சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. என் ஜனமாய் குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நான் நடத்துவேங்கிறார். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பா இருக்கிறதான். குமாரத்திகளுடைய ஜனமாகிய குமாரத்திகளுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, கூர்மையாக்கப்பட்ட ஒரு அம்பை போன்று இருக்கிறதா. அவர்கள் நாவு என்ன செய்யுது கபடத்தை தான் என்ன செய்யுது பேசுறது. கபடம்னா என்னது, உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுவாங்கல்ல, அதுதான் கபடம். அவனவன் என்ன செய்றான் தன் அயலானோட என்ன செய்றான் தன் வாயினால என்ன செய்றான் சமாதானத்தை பேசுகிறான். தன்னைத்தானே என்ன செய்றாங்க சமாதானமாக தன் வாயினால் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க தவிர, ஆனால் அவங்க உள்ளத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பதிவிட வைக்கிறாங்க. அவங்களை எப்படி அழிக்கலாம், அவங்கள கெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி துரோக பேச்சு பேசி என்ன செய்கிறாங்க அவங்க உள்ளத்தில் என்ன செய்கிறாங்க பதிவிட வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்டவங்களோடு நீங்கள் என்ன செய்யாதங்க ஐக்கியமாக இருக்காதங்க, அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எரேமியா சொல்கிறாரு. அப்புறம் மலைகளுக்காக நீங்கள் என்னது அழுது நான் துக்கம் கொண்டாடுவேங்கிறார். மலைகளுக்காக நான் அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்திர தாபரங்களில் போய் நினச்சிவேன், நான் புலம்புவேன். ஒருவனை அவங்களை கடந்து போகாத வண்ணமாக அதில் நினச்சது பாழாக்கப்பட்டு கிடக்குங்கிறது. மலைகளில் ஏறி போக விடாத படிக்கும், வனாந்திர தாபரத்தில் ஏறி போக விடாத படிக்க இப்படி இருக்கிறதுனால, அதில் கடந்து போகாத படிக்க இருக்கிறதுனால நான் அவங்களுக்காக என்ன செய்வேன், நான் புலம்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் பாழாக்கப்பட்டு போய் கிடக்கிறது. ஆடு மாடியின் சத்தம் என்னது மலைகளை நல்லா கேட்கும். ஆனால் இங்கே ஆடு மாடியில் சத்தம் கூட என்ன செய்யலை மலையிலையும் வனாந்திரத்துலையும் கேட்கலையாம். ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் கூட என்ன செய்யனா அங்கே இல்லையாம். எல்லாமே சிதறி என்ன செஞ்சிட்டான் ஓடி போயிட்டான் மலையிலையும்
வனாந்திர தாவரத்திலிருந்து. ஏன்னா எருசலேமை நான் நினச்சிவேன் மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களை தாவரமும் ஆக்குவேங்கிறாரு. ஏன்னா அவங்க சரியில்லாத எருசலேம் சரியில்லாததுனால எப்படி மிருகஜீவன்கள் அதில் இருக்குது அப்படி அதுக்கு இருக்கிறது, அதே போல் நான் எருசலேமை என்ன செஞ்சுருவேன், நான் மண்மேடை ஆக்கி போட்டுருவேன். யூதாவின் பட்டணங்களெல்லாம் என்ன செய்தேன், குடி இல்லாத ஒரு பட்டணமாக நான் பாழாக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே உணரத்தக்க ஞானமுள்ளவர் யார்? தேசத்தை அழித்து ஒருவன் அது கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுற மோதிரம் என்று கர்த்தருடைய வாய் தான் அனுப்பிச்சிருது, தன்னுடனே சொல்லுறத நீங்கள் கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார் அப்படிங்கிறாரு. நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெட்டி என் சொல்ல கேளாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அவர்கள் என் வாயின் வார்த்தைக்கு கேட்கல, அடுத்தபடி நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்ல மீறிட்டாங்க. இப்படிலாம் செஞ்சு அவங்க இருதயத்தை என்ன செய்கிறாங்க, கடினமாக்கிட்டாங்க. இப்படி கடினமாக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் பிதாக்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களை என்ன செய்கிறாங்க, அவங்க பின் தொடர்ந்து போகிறார்களே தவிர கர்த்தரை என்ன செய்யலை, பின்பற்றலைன்னு சொல்கிறாரு. முற்பிதாக்கள் எப்படி கர்த்தரை விட்டு நியாயப்பிரமாணத்தை விட்டு கற்பனை விட்டு விலகி பாகல்கள் அசுரத்தை சேவித்தாங்களோ, இதே போல் இவங்களும் என்ன செய்கிறாங்க, பாகல்களை தான் பின் தொடர்ந்து போகிறாங்க. அதனால் நான் ஜனத்துக்கு என்ன செய்வேன்னா, புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நினச்சிவேன் எட்டியை குடிப்பேன், குடிக்கிறதுக்கு பிச்சு கலந்த தண்ணீரை கொடுப்பேங்கிறார். பிசிக்கு எட்டினா கசப்பானது, அடுத்தால குடிக்கிறதுக்கு பிச்சு கலந்த தண்ணீர்னா அதுவும் கசப்பானது, குடிக்கிறதுக்கு வாயில் வைக்க முடியாத அளவில் அந்த இதை நான் நினச்சிவேன் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் பிதாக்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே நினச்சிறாங்க, அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்க பட்டயம் வந்து நினச்சது அவங்கள நிர்மலாவுக்கு மட்டும் நான் பின்னாக நினச்சிவேன் அனுப்புவேன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் யோசனை பண்ணி புலம்பர்காரர்களை நினச்சிங்க வரவழைங்க, அதில் பழையின ஸ்திரீகளை நினச்சிங்க கூப்பிடுங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுறாரு. அவங்க சீக்கிரமாக என்ன செய்வாங்க, வருவாங்க, வந்து கண்ணீர் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் அவர்கள் வந்து என்ன செய்து ஒப்பாரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பாரி பாடம்னு சொல்கிறாங்களோ ஒப்பாரி சொல்லணுமா. எத்தனையா அவங்க என்ன செய்கிறாங்க, பாழாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படி கலங்கி போய் இருக்கிறாங்க. நாங்கள் தேசத்தை என்ன விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலில் அவங்களை நினைச்சதான் கவிழ்த்து போட்டான்னு சொல்லி சீயலேருந்து உண்டாகிற புலம்பல் சத்தம் என்ன செய்யுமா கேட்கப்படுவான். ஏன்னா தேசம் பாலாக கிடக்கிறது, அதனால் நாங்கள் நினச்சிடோம் கலங்கிட்டோம், எங்களுக்கு தேசத்தை விட்டு நாங்கள் நினச்சிடோம் நாங்கள் விட்டு விலகி போகிறோம்னு சொல்லி சீயல் உண்டாகிற புலம்பல் சத்தம் நிச்சயமா அந்த நாளுக்கு கேட்கப்படுமா. அதனால் கர்த்தர் இறைமை சொல்கிறாரு, ஸ்திரீகளே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நினச்சிங்க கேளுங்கிறார். உங்கள் செவிகளை அவர் வாயின் வசனத்தை நீங்கள் எடுத்துட்டு ஏற்றுக்கொள்ளட்டும். உங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க ஸ்திரீகளை, அவருடைய உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். உங்கள் குமார்த்திகளுக்கு ஒப்பாரையும் அவ்வளவு தன் தோழிக்கு புலம்புலை நீங்கள் என்ன செய்யுங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வீதியில் இருக்கிற குழந்தைகள், தெருக்கள் இருக்கிற இளைஞர்கள் நினச்சிறேன் சங்காரம் பண்ண போகிறேன். அப்போ அவருடைய சாவு என்ன செய்ததுன்னா பலகனில் ஏறி நம்முடைய அரண்மனைகள் என்ன செய்து பிரவேசித்ததான். நான் அப்படி செய்கிறதுனால வீதிகளில் குழந்தைகள் இருக்கிற இளைஞர்கள்லாம் நினச்சேன் நான் சங்காரம் பண்ணும்போது அவருடைய சாவு அரண்மனையில் நினச்சது பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளி மேலே ஒரு எருவை போல் நினச்சேம்மா, எருவை போல் கிடக்குமா. அறுக்கிறவர்களுக்கு பின்னால் ஒருவனும் அதை வாரி கொள்ளாது இருக்கிற அரியை போலவும் கிடக்குமா அந்த மனுஷனுடைய சவங்கள். ஏன்னா அவங்க வந்து கர்த்தர் பின்பற்றாதபடிக்கு 26 வயசு தானே செஞ்சுட்டு துரோகம் பண்ணதுனால கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவங்கள அழிச்சு போடுவேன். அவங்க வந்து என்ன செய்வாங்க, வயல்வெளியில் என்ன செய்வாங்க, உரத்துக்கு என்ன செய்வாங்க, எருவை போடுவாங்க, எருவை அள்ளி என்ன செய்வாங்க தூக்கி அப்படி எறிவாங்க. அதே போலவும் அறுக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த கட்டுகளை என்ன செய்வாங்க வாரி அள்ளி கொண்டு போவாங்க. அது இல்லாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. இதை நீ சொல்லி உன்னோட வாயினால் இதை உரைத்து சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அது ஞானி என்ன செய்கிறாரு, ஞானி வந்து தன் ஞானத்தை குறித்து என்ன செய்கிறான்னா மேன்மை பாராட்ட வேண்டாங்கிறார். ஒரு ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து என்ன செய்யண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமம் என்ன செய்யலாம், தன்னுடைய பராக்கிரம குறித்து என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாங்கிறார். ஏன்னா மேன்மை பாராட்டுறவன் பூமியில் நினைச்சது கிருபையும் நியாயத்தையும் நீதியும் யாரு செய்கிறாங்களோ அவங்க தான் தன்னைத்தானே நினைச்சணும் மேன்மை பாராட்டணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதை விட்டுட்டு ஞானி எப்படி தன்னுடைய ஞானத்தை குறித்து நினைச்சக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமத்துக்கு மேன்மை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டுற தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா உங்கள்கிட்ட நீதி நியாயம் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுன்னு ஆசை இருந்தால் கிருபையும் நியாயமும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று
கர்த்தர் யார் உணர்ந்து கொள்கிறாங்களோ அவங்க கர்த்தரை குறித்து என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும்னு சொல்கிறார். மற்றவங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்து மட்டும் என்ன செய்யணும், நீதி நியாயத்தையும் கர்த்தர் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க செய்யணும்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவங்க மேலே தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அதனால் இதுக்கான நாட்கள் வரும். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோபாவையும் கடைசி எல்லைகளில் வனாந்திர குடிகளான யாவரையும் நான் என்ன செய்வேன், தண்டிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. புறஜாதிகள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வம்சத்தர் அனைவரும் இருதயத்தில் என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். புறஜாதிகள் யாரும் விருத்த சேதனம் பண்ணப்படலை. ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருதயத்தில் என்ன செய்கிறாங்களாம், விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் இருதயம் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள் சொல்லி என்ன செய்கிறாங்களாம், இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதபடிக்கு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இருதயம் திருக்குள்ளதும் மக கேடுள்ளதுமா இருக்குதுன்னு சொல்லி மாதிரி அதுக்கு என்ன செய்கிறாங்க, தன்னை அவங்க ஒப்பு கொடுத்துட்ருக்குறாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக 10வது அதிகாரம் இஸ்ரேல் வீட்டாரை குறித்து கர்த்தர் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வீட்டாரை குறித்து புறஜாதிகளுடைய மார்க்கத்தை அவங்க என்ன செய்கிறாங்களாம், கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து புறஜாதிகளுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யாதங்க, கற்றுக்கொள்ளாதங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வானத்தின் அடையாளங்களால் புறஜாதிகள் என்ன செய்கிறாங்களாம், கலங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, புறஜாதிகளை போல் நீங்கள் என்ன செய்யுங்க, கலங்காதிருங்கிறார். இந்த வானத்தில் அந்த அடையாளம் தருது, இந்த அடையாளம் தருது, அப்போ இது நடந்துடும் அப்படி நடந்துடும் சொல்லி என்ன செய்கிறாங்க, புறஜாதிகள் என்ன செய்கிறாங்க, அதை குறித்து கலங்குறாங்க. அதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதங்க, சில வீட்டார் என்னுடைய வசனத்தை நீங்கள் கேளுங்க, புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதபடிக்கு இருந்து அவங்க இப்படி சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கலங்காதிருங்கன்னு சொல்கிறார். ஏன்னா ஜனங்களின் வழிபாடுகள், அந்த புறஜாதிகளுடைய ஜனங்களுடைய வழிபாடுகள் என்ன செய்தான், வீணாக இருக்கிறதா. காட்டில் வந்து என்ன செய்கிறாங்களாம், ஒரு மரத்தை வெட்டுறாங்களாம். அது வந்து தச்சான் கையாடுகிற வாட்சியால் என்ன செய்யுமா, அது வந்து பணிப்படுமா. காட்டில் வெட்டுற மரத்தை தச்சன் எப்படி அதை வெட்டி எடுத்து அதை சரி பண்ணுவானோ அதே போல் அந்த வாட்சியால் என்ன செய்ய பணிக்கப்படுமாம். வெள்ளினாலும் பொண்ணுனாலும் என்ன செய்வாங்களாம், அந்த விற்கிறாங்களை என்ன செய்கிறாங்க பண்ணி மரத்தை வெட்டி வெள்ளினாலும் பொண்ணுனாலும் அதை அலங்கரிக்கிறாங்களாம். மரத்தை வெள்ளினாலும் பொண்ணினாலும் அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு ஆணிகளாலும் சுத்திகளாலும் என்ன செய்கிறாங்களாம், உறுதியாக்குறாங்களாம். ஏன்னா புறஜாதியாருடைய மார்க்கங்கள் அப்படி தானே இருக்கிறது. அந்த மரத்தை வெட்டி என்ன செய்கிறாங்க, அவங்க இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உருவாக்கி வச்சுறாங்க. அது வந்து அங்கேயே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாதபடிக்கு இருந்த இடத்துல என்ன செய்ய முடியும், இருக்க முடியாது வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் வச்சு அது பொண்ணுனால வெளினால என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் அசையாதபடிக்கு ஆணி அடித்து என்ன செய்கிறாங்க வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அவங்க வந்து என்னென்னா ஒரு பனையை போல் என்ன செய்கிறான்னா அது வந்து நிற்கிதான். அந்த விக்கிரகங்கள் மரத்தை வச்சு செஞ்சு வைக்கிற விக்கிரகங்கள் என்ன தான், ஒரு பனை வந்து என்ன செய்யும், காற்றெடுத்தா கூட என்ன செய்யாது, அசையாதபடிக்கு அந்த பனை என்ன செய்யும், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் தான் இந்த இது என்ன செய்யுமா, அப்போ இந்த விக்கிரகங்கள் அப்படியே பனையை போல் என்ன செய்யுமா, நெட்டியாக நிற்குமா. அது வந்து அந்த விக்கிரகங்கள் என்ன செய்யுது, பேச மாட்டாது தான். ஏன்னா வாயிருந்து என்ன செய்யாது, பேச மாட்டாதான். அவங்க கால்கள்லேருந்து என்ன செய்யதான், நடக்க முடியாதான். அதை வந்து மக்கள் என்ன செய்யணும், சுமந்து தான் கொண்டு போகணும். எங்கேயாவது கொண்டு போகணும், எங்கேயாவது கொண்டு வைக்கணும் என்ன செய்யணும், மக்கள் சுமந்து தான் கொண்டு போகணுமே தவிர அவளுக்கு என்ன செய்யுது, கால்கள்லேருந்து நடக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அவைகள் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, எந்த தீமையும் செய்யக்கூடாது. அவைகளால் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, நன்மை செய்யவும் அதற்கு என்னது சக்தி இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யாதங்க, புறஜாதி மதத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் யாரை சொல்கிறாரு, இஸ்ரேல் வீட்டாரை கொடுத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை, கர்த்தர் தான் பெரியவர், கர்த்தருடைய நாம தான் வல்லமையில பெரியது. அதனால் கர்த்தரை என்று வேறு எந்த தெய்வமும் நீங்கள் வழிபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் அப்புறம் சொல்கிறாரு, ஜாதிகளின் ராஜாவே, ஜாதிகளுக்கு ராஜா இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாரு, உமக்கு பயப்படாது இருப்பவன் யார். ஜாதிகள் ராஜாக்கள் என்ன செய்வாங்க, ராஜாக்களுக்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஆனால் தேவருக்கு தான் பயப்படணுமே தவிர ராஜாக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பயப்படணும் தேவையில்லை. எப்படி விக்கிரகங்களுக்கு பயப்படாமல் இருக்கணுமோ அதே போல் ராஜாக்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும், பயப்படணும்னு சொல்கிறார். ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் கர்த்தருக்கு ஒப்பானவன் யாருமே என்ன செய்யாது
கிடையாதுன்னு சொல்றார். அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியினம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களாம். இந்த கட்டை மாயான போதகமாக இருக்கிறது. அவங்க வந்து அந்த இது மரத்தினால தான் செஞ்சு வச்சுருக்காரு. அதனால் அப்போ அது வந்து என்னது கட்டை தானே. அந்த கட்டை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மிருக குணமும் மதியினம் உள்ள மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த கட்டையை இட்டு போய் என்ன செய்கிறாங்க, இது எங்களுக்கு போதகம்னு சொல்லி மாயான போதகத்தை என்ன செய்கிறாங்க, போய் பின்பற்றுறாங்க. ஆனால் அது வந்து கட்டை வந்து உண்மையான தெய்வம் இல்லை, கர்த்தர் தான் மெய்யான தெய்வம். அவர் வந்து கர்த்தர் வந்து எப்படி ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி என்ன செய்யும், அதிரும். அவருடைய உக்கரத்தில் ஜாதிகள் என்னது அவங்க சகிக்க மாட்டாங்கன்னு சொல்றார். வானத்தையும் பூமியும் கர்த்தர் தான் என்ன செஞ்சார், உண்டாக்குனாரு. அந்த மரகத்தினால செய்யப்பட்டவே என்னது, அவங்க வந்து என்ன செய்யல, எதுவுமே வானத்தையும் பூமி எதுவுமே என்ன செய்யல, உண்டாக்காத தெய்வங்கள் அவங்க எல்லாம். அவைகள் பூமியிலும் வானத்திலும் இராதபடிக்கு முற்றிலும் என்ன செய்யலாம், அது அழிஞ்சு போயிடும்ங்கிறார். மரத்தினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் அது விக்கிரகங்கள், அது வந்து என்ன செய்யுது, அது வானத்தி பூமி எதையும் என்னச்சில உண்டாக்கல, பூமியில இந்த வானத்தின்களை இராதபடிக்கு அது நிச்சயமா அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாரு. அவரை பூமியே தம்முடைய வல்லமையினால நினைச்சாரு உண்டாக்கி வச்சுக்கிறாரு. பூமியே தம்முடைய வல்லமையினால தான் நினைச்சாரு உண்டாக்கி வச்சுக்கிறாரு. பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் நினைச்சாரு படைச்சு வச்சுக்கிறாரு. வானத்தை தம்முடைய அறிவினால் நினைச்சாரு விரிச்சிருக்கிறார். கர்த்தருடைய அறிவினால தான் வானம் நினைச்சது விரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய வருகையில் அந்த வானம் நினைச்சதும் ஒரு புஸ்தக சுருளை போல் என்ன செய்யும், சுருட்டப்படும் சொல்லி நம்ம வெளிப்படுத்தல நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதான் இந்த இதை வந்து அந்த தெய்வங்கள் என்ன செய்யல, உண்டாக்கலை. அவைகள் வானத்துக்கு பிடிக்கணும் அழிஞ்சு போகிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய ஞானத்தை மட்டும் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. கர்த்தர் தான் பூமியை வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைச்சு வச்சுருக்காரு. வானத்தை தம்முடைய அறிவினால் நினைச்சிறாரு விரிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் சத்தம் விடும்போது வானத்தில் திரளான தண்ணீர்கள் என்ன செய்து உண்டாகுது. கர்த்தர் சத்தம் விடும்போது தான் நமக்கு வானத்திலிருந்து என்ன செய்யுது, திரளான தண்ணீர்கள் என்ன செய்யுது, மழையை பொழிகிறது, உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திருந்தங்கிலிருந்து மேகங்களை என்ன செய்றாரு, எலும்பு பண்ணுறார். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை பூமியின் கடையாந்திரம் என்னன்னா எலும்பு பண்ணி மழையுடனே மின்னல்களையும் உண்டாக்கி காற்று தமது பண்டக சாலையிலேருந்து என்ன செய்றாரு, புறப்பட பண்ணுகிறாருன்னு சொல்கிறோம். இப்போ மழை வருதுன்னா எப்படின்னா கடல் நீர் என்ன செய்யுது, ஆவியாகி மேலே செய்து போகுது. அந்த கடல் நீர் ஆவியாகி மேலே போகும்போது தான் மழை என்ன செய்து பொழிய வைக்கிறது. அப்போ இந்த ஞானம் யாருக்கு, கர்த்தர்தான் இருக்கிறது. அவர் தான் என்ன செஞ்சார், இதை சிருஷ்டித்தார், உருவாக்குனார். அதனால கர்த்தர் என்ன செய்றாரு, பூமியை கடையாந்திரத்துலேருந்து என்ன செய்றாரு, மேகங்களை எலும்பு பண்ணி மழையுடனே என்ன செய்றாரு, மின்னல்களையும் என்ன செய்றாரு உண்டாக்கி காற்று தமது பண்டக சாலையிலேருந்து என்ன செய்றாரு, புறப்பட பண்ணுறார். பண்டக சாலையை கர்த்தருடைய வாயிலேருந்து என்ன செய்றாரு, பண்டக சாலையிலேருந்து புறப்பட பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் மனுஷர் அனைவரும் என்ன செய்கிறாங்க, அறிவில்லாதபடிக்கு மிருக குணம் உள்ளவராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாதபடிக்கு மிருக குணம் உள்ளவனாக இருக்காங்க. தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களால் என்ன செய்கிறாங்க, அவங்க வெறுக்கி போகிறாங்களாம். எப்படி தட்டான் விக்கிரகங்களை வார்ப்பித்தாங்களோ அதனாலே அவங்க என்ன செய்கிறாங்களாம், வெறுக்கி போகிறாங்களாம். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகங்கள் பொய். அது வந்து என்ன செய்யுது, அதில் ஒரு ஆவி கூட இல்லைங்கிறார். அந்த விக்கிரகங்கள் பொய், அதில் ஒரு ஆவி கூட என்ன செய்யறது இல்லைன்னு சொல்கிறார். வெறும் மரக்கட்டை தான் சொல்கிறாப்புல. அந்த மாயையும் மகா எத்தனமான என்ன செய்தான் கிரியா இருக்கிறதா, அதை விசாரிக்கப்பட நாளில் அது என்ன செஞ்சிடும், அழியும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் யாக்கோபின் பங்காக இருக்கிறவர்களே, அவைகளைப் போல அல்ல, அவை சர்வத்தையும் உருவாக்கினவர் இஸ்ரவேலின் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது சேனின் கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமம்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அரணியில் குடியிருக்கிறவளே, தேசத்திலேருந்து உன் பொருட்களை என்ன செய்யி நீ சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். யாரெல்லாம் அரணில் குடியிருக்காங்களோ அவங்களாம் தேசத்துலேருந்து என்ன செய்யணுமா, பொருட்களை சேர்த்துக்கொள்ளணுமா. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை என்ன செய்வேன், கவன் கொண்டு எறிந்து அவர்கள் கண்டு அது உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு. அதான் ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இதோ நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் என்ன செய்வேன் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறார். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் ஒருவனும் இல்லை, இனி என் கூடாரத்தை விரித்து என் திரையை தூக்கி கட்டுவார் இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், அந்த கட்டையை உருவாக்கி வச்சுக்கிற மக்கள் என்ன செய்வாங்களாம், அப்படி சொல்லுவாங்களாம். அவங்க மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி தான் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்கல்ல. அதனால கர்த்தரை தேடாத மேய்ப்பர்கள்லாம் என்னது, மிருக குணம் உள்ளவர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முன்னால் பார்த்தோம், ஜனங்கள் இதெல்லாம் விக்கிரங்களை உண்டாக்கி அவங்கள செய்கிறவங்கெல்லாம்
மிருக குணம் உள்ளவர்கள்னு பார்த்தோம். இப்போ மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்கள்னு பார்க்குறோம். மேய்ப்பர்களும் என்ன செய்கிறாங்க, கர்த்தரை தேடாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாங்களாம், போயிட்டாங்களாம். கர்த்தரை தேடாதபடிக்கு போய் அவர்கள் காரியம் வாய்க்காது போய் அவர்கள் மந்தையெல்லாம் என்ன செய்து சிதறடிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள்னால் ஆடு மேய்க்கிறவர்கள் இல்லை, ஊழியக்காரங்களை பற்றி சொல்கிறோம். ஊழியக்காரங்க மிருக குணமுள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சரியாக இல்லாதனால அவங்க ஆடுகள் மந்தைகள் எல்லாம் நினச்சது ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாப்புல. அதனால் இதோ யூதாவின் பட்டணங்களை நம் பாலும் வலு செருப்புகளை நாவுமாக்கி போடுற செய்தியின் சத்தமும் வடதேசத்துலேருந்து பெரிய கொந்தளிப்பு நினச்சது வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால சொல்கிறாரு, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதில்ல வென்றும் தன் நடைகளை நடந்து வருவது நடத்தினால ஆகிறது என்று நினச்சி வாரிவேன். அதனால் கர்த்தாவே என்னை என்ன செய்யும், தண்டியும். ஆனால் நான் அவமாக போகாத படிக்கு உங்களுடைய கோபத்தினால் அல்ல மட்டா என்னை தண்டியும் சொல்கிறாப்புல. உண்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுகொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை என்ன செஞ்சிடும், ஊற்றிவிடும். அவங்க வந்து நினச்சிவாங்க, யாக்கோபை படிச்சுட்டு அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவங்க வாசஸ்தலத்தில் நினச்சிடுறாங்க, பாழாக்கி போட்டுட்டாங்க. யாக்கோபை படிச்சுட்டு அவங்கள நிர்மூலமாக்கி வாசத்தெல்லாம் பாழாக்கி போட்டாங்க. அறியாத ஜாதிகள். அதனால் அறியாத ஜாதிகள் தொழுது கொள்ளாத வம்சங்கள் மேலே நீ என்ன செஞ்சிடணும், உங்களுடைய உக்கிர கோபத்தை ஊற்றி விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாப்புல சொல்கிறாப்புல. அது வந்து இறைமையாக நினைச்சிடாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் இந்த கர்த்தரத்தை நினைச்சிட மன்றாடுற. இதே போல தான் ஊழியக்காரங்களும் உண்மையான ஊழியக்காரங்க நினச்சிவாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சரியில்லைன்னா அவங்களுக்காக நினச்சிவாங்க, அவங்கள அழிச்சிடாதீங்க, தேசம் பாழாகி போகக்கூடாது, ஜனங்கள் பாழாகி போகக்கூடாது, அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி உண்மையான ஊழியர்கள் நினைச்சுவாங்க. மேய்ப்பர்கள் கர்த்தருக்காக ஜனங்களுக்காக நினைச்சுவாங்க, மன்றாடுவாங்க. ஆனால் பொய் சொல்கிற மேய்ப்பர்கள் மிருகக்குணம் உள்ளவர்கள் நினைச்சுவாங்க, இவங்க நினைச்சுவாங்க ஜனங்களுக்காக பரிதவிக்கவே மாட்டாங்க. அதனால் நாம் யார் சரியான மேய்ப்பர்கள் என்று சொல்லி பார்த்து அவர்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு கர்த்தரோடும் மேய்ப்பர்களோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருப்போம். கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.